Good morning team. இந்த வீடியோவில் ஜாப் ரிஜிஸ்டர் ஃபார்ம் பற்றியும் அந்த ஃபார்மில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கால் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். அப்படி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டாக இல்லைன்னா நியூவாக கஸ்டமரை க்ரியேட் பண்ணி சர்வீஸ் கால் புக் பண்ணிக்க முடியும். அனதர் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபார்மில் சர்வீஸ் காலாக இல்லைன்னா டாஸ்க்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கஸ்டமரை ஆட் பண்ணி டாஸ்க் காலை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் ஜாப் ரிஜிஸ்டர் ஃபார்மில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த என்டர் டெக்ஸ்ட் ஹியர்ன்ற பிளேஸில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட நேமை கொடுத்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்தா அந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட ஓவரால் லிஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும் இந்த ஜாப் ரிஜிஸ்டர் ஃபார்மில். அப்படி ஷோ ஆகிற ஜாப் ரிஜிஸ்டர் ஃபார்ம் டீட்டெயில்ஸை வச்சு அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கால் புக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் நான் டைம்ஸ் பார்ட்னர் அப்படின்ற எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட கஸ்டமர் நேம், மொபைல் டீட்டெயில்ஸ், அவங்களோட லிஸ்ட் ஆஃப் மிஷின்ஸ் என்னென்ன இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகிடும். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் மிஷின்ஸில் இந்த பர்டிகுலர் மிஷின்ஸ்க்கு மட்டும் எனக்கு ஜாப் நான் க்ரியேட் பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் மிஷின்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் காலை நான் எந்த டெக்னீஷியனுக்கு அலோகேட் பண்ணணுமோ அந்த டெக்னீஷியன் நேமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கான சர்வீஸ் கால் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் அலோகேட்டட் ஜாப்பில் வந்துடுச்சு. இப்போது எனக்கு நியூவாக ஒரு கஸ்டமருக்கு நான் டாஸ்க் க்ரியேட் பண்ணணுன்னா அதே ஜாப் ரிஜிஸ்டர் ஃபார்மில் போய் டாஸ்க்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் என்னென்ன செலக்ட் பண்ணிக்கலாம், டெலிவரியா ஃப்ரீயா. இந்த பர்டிகுலர் டாஸ்க்கையும் நான் டைம்ஸ் சரி அப்படின்ற டெக்னீஷியனுக்கு அலோகேட் பண்ணிக்கிறேன். டாஸ்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜாப் வியூவில் போய் பார்த்தா நம்ம க்ரியேட் பண்ண பர்டிகுலர் அந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கான சர்வீஸ் காலும் க்ரியேட் ஆகிடுச்சு. நியூவாக க்ரியேட் பண்ண அந்த டாஸ்க் காலும் க்ரியேட் ஆகிடுச்சு. அனதர் ஃப்ளோ என்னென்னா மாஸ்டர்ஸில் டெக்னீஷியன் அட்வான்ஸுன்ற பேஜ் இருக்குது. இந்த டெக்னீஷியன் அட்வான்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டெக்னீஷியன்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி போடுற ஆப்ஷன்ஸ் மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்கேன். அந்த என்ட்ரி போடணுன்னா இனிஷியலாக அட்மின் டெக்னீஷியன்ஸ்க்கு அட்வான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்வான்ஸ் என்ட்ரியை போடுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கு. இனிஷியலாக டெக்னீஷியனோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு எவ்வளோ இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்க போகிறோமோ அந்த அட்வான்ஸை நம்ம இங்கே போட்டுட்டு அந்த அட்வான்ஸை அந்த பேமெண்ட் மோட் என்னவா கொடுத்துருக்கோம், கேஷா ஆன்லைனுன்ற டெக்ஸ்ட்டை இதில் போட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு இன்றைக்கி இந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு சேவ் ஆகிடும். ஃபைண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த டெக்னீஷியனுக்கு என்ன அமௌண்ட் நம்ம இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், என்ன பேமெண்ட் மோடு, என்ன பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்குன்னு மொத்தமாக இந்த செக்ஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம்.